நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தி அர்ச்சனா, என்னெல்லாம் நடக்குதுன்னு. வந்தனா, இத பாரு, ப்ளீஸ் நீ அழாத. உங்க அண்ணன் எப்படி அவரால இந்த வீட்டை விட்டு? எனக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நீ போய் அவரை சமாதானப்படுத்த. நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னால போக முடியாது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் என் வீட்டை விட்டு வந்த ஞாபகமே எனக்கு இல்ல. இங்க எனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்க என்ன அர்ச்சனாவோட ஃப்ரெண்டுங்கிறத விட இன்னொரு பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு வான்னு உங்க அண்ணன் சொல்றாரு. என்னால முடியாது அர்ச்சனா. எங்க இருந்து போறது எப்படி இருக்கு தெரியுமா? நீ கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு வருத்தம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. இது பாரு வந்தனா, எனக்கு புரியுது. ஏன் சூர்யா என்ன இப்படி தனியா கூட்டிட்டு போறாரு? எனக்கு நாங்க யாருமே இல்ல தெரியுமா? நான் எப்படி எங்க தனியா இருப்பேன்? வந்தனா, நீ எங்க தனியா இருக்க போற? அங்க உன் கூட அண்ணா இருக்க போறாருல்ல? ஆனா எல்லாமே புதுசா இருக்கும். நாங்க தனியா தான் இருந்தாகணும். அதை யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. நான் எல்லாரோடவும் சேர்ந்துதான் இருப்பேன். வந்தனா, நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ நீ வெளிநாட்டுக்கு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ தனியா இருக்க போறேன்னு ஏன் நினைக்கிற? என்னால உன்னை விட்டு விலகி இருக்க முடியும்னு நினைக்கிறியா? அங்க நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருப்போம். நீ எதுக்கு இப்படி பயப்படுற? அம்மா, பாட்டி, நாங்க எங்களால உன்னை விட்டு இருக்க முடியுமா? பின்ன எதுக்காக நான் போகணும்? அண்ணாக்காக. நீயே சொல்லு, அவரால உன்னை இங்க விட்டுட்டு தனியா இருக்க முடியுமா? முடியாதுல்ல? பின்ன அப்புறம் வந்தனா, என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணா தன்னோட வாழ்க்கையை அவர் இஷ்டத்துக்கு வாழ விரும்புறாரு. அவர் கனவுகளை நினைவாக்கிக்க ஆசைப்படுறாரு. நீ அவருக்கு துணையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுதா? என்னால புரிஞ்சுக்க முடியுது அர்ச்சனா. ஆனா சூர்யா ஏன் இப்படி பண்றாரு? அவர் செய்யறது சரியா? நான் சூர்யாக்காக அங்க போயிருந்தேன்னா எனக்குன்னு யாரும் இல்லாம தான் நான் அங்க இருக்கணும். அப்படி போகாம நான் இங்கே இருக்கேன்னு சொன்னா சூர்யா அங்க தனியா இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ச்சனா. நான் என்னதான் பண்ணட்டும்? நீ எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற வந்தனா? நான் சொல்றத கேளு. நீ உன்னோட கடமையை செய்ய. நான் கல்யாணமாகி போகும்போது பாட்டி நம்ம 2 பேர்கிட்டயே என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? புருஷன் பொண்டாட்டினா எல்லா நேரத்திலயும் ஒத்துமையா இருக்கணும். அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது. நம்மளோட இந்த பயணம் ரொம்ப பெருசு வந்தனா. இங்க ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு மாறுதலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அட அம்மா, மா பாருங்களேன், உங்க பொண்ணு எப்படி தேம்பி தேம்பி அழறான்னு. முதல் தடவை மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அழறா. என்னமோ பெரிய பெரிய பொறுப்புகளை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு கவலைப்படுறா. வந்தனா, நாம எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வாழ்க்கையில ஒரு புது நிலைக்கு போய் தான் ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாம கிளம்பு. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். சமத்து, கிளம்புமா, கீழே போ. எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. தேங்க்யூ. சூர்யா, நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரி.
அப்புறம் சூர்யா, உனக்கு எந்த நேரத்துல எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். சரிப்பா. அடிக்கடி ஃபோன் பண்ணு என்ன? பாய் ராகுல். அப்பா நாங்க கிளம்புறோம். ம். லிஸ்ட்ல யார் பேரையும் விடலல்ல? இல்லப்பா. பெரிய தத்தாவோட பேரை எழுதிருக்கல? மாணிக்கம், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கும்போது நந்தினிக்கு சம்பந்தம் பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லணும். சரிம்மா. ஒருத்தரையும் விடாம எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அந்த லிஸ்ட கொடு. மாணிக்கம், இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகணும். நிச்சயமா. கார்த்திகோட கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, அவங்களோட வீடு தான் இதெல்லாம். மறக்காம கொடுத்துருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் உடனே கிளம்புறேன். ஒருத்தர் விடாம எல்லார் வீட்டுக்கும் ஸ்வீட் கொடுப்பேன். ஒருத்தரை கூட விட மாட்டேன். இதோ நந்தினிமா வந்துட்டாங்க. அக்கா அக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் கூட நாங்க ஸ்வீட்ஸ் அனுப்ப போறோம். பாருங்க, கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். சரிம்மா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. சம்பந்தி வீட்டுக்கு போய் நானே என் கையால ஸ்வீட் கொடுத்துட்டு வருவேன். இல்ல மாணிக்கம், உங்க வீட்டுக்கு ஸ்வீட் அனுப்பியாச்சு. கார்த்திகா அர்ச்சனாவும் போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. இங்க வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேன். அவங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள, அப்பா எடுத்துக்கப்பா. டீ ஆறிட்டு இருக்க. இந்தாங்கப்பா. நான் இதுல மசாலா போட்டு செஞ்சிருக்கேன். அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்ல எல்லாரும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் அவசரம் இல்ல. நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாமே அர்ச்சனா. நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க வந்தது ரொம்ப நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ள, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாட்டி. அது விஷயம் என்னன்னா பாட்டி, அம்மா தான் போயிட்டு வான்னு அனுப்பியே வச்சாங்க. உங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தியை சொல்லலான்னு வந்தோம். நந்தினி அக்காக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்வீட்ஸையும் அனுப்பி வச்சாங்க. என்னோட வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. ஆமா, நீயும் என்கிட்ட போன்ல சொன்னல சம்பந்தம் பேச போறாங்கன்னு. ஆமா, நாங்க இப்ப மோகன் வீட்ல இருந்து நேரா இங்கதான் வரோம். சம்பந்தம் பேசி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பா. எப்படியும் மனசுக்குள்ள மாதிரி நல்ல விஷயம் சொன்னீங்க. எங்க சார்பாவும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சரிங்க. அம்மா ராதிகா, அம்மா, நந்தினிக்கு பரிசு ஏதாவது? இத கொண்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வந்து உட்காருங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, இவ்ளோ பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. வெறும் கையோட உங்களை திருப்பி அனுப்ப முடியுமா? கொஞ்சம் இரு. சுகன்யா, என் கூட வா. மாப்பிள்ள, இனிமே வீடே கலகலப்பா இருக்கும்ல? ஆமா பாட்டி, சம்பந்தம் பேசி முடிச்சதுனாலதான் நான் வீட்ல ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஒரு போன் கூட பண்ண முடியல. அர்ச்சனா, இது நந்தினிக்கு எங்களோட பரிசு. அவகிட்ட கொடுத்துட்டு. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா
வீட்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல? உன் நாத்தனாரோட கல்யாணம், நீ அந்த வீட்டோட மருமக. இல்லையா பின்ன? அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமக அர்ச்சனா. இவகிட்ட தானே எல்லா பொறுப்பும் வந்து சேரும். அர்ச்சனா, எல்லா வேலைகளையும் கவனமா நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், சரியா? உங்க உடம்ப பாத்துக்கோங்கம்மா. நல்லா இருமா. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. வாங்க. இதான் நம்ம புது வீடு. வெல்கம் டு அவர் ஹோம். வலது கால் எடுத்து வச்சு இப்போ உள்ள வரியா? நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. இனிமே இதுதான் நம்மளோட சின்ன மாளிகை. இத நல்லா பாத்துப்பல்ல? பெருசா ஒண்ணும் வசதி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பல்ல? முதல்ல வீட்டை கிளீன் பண்ணிடுறேன். நான் ஒண்ணு பண்றேன், வேலைக்கு ஆள் கூப்பிடுறேன், அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, சரியா? இப்ப எங்க இருந்து ஆளு தேடுவீங்க? யார் கிடைப்பாங்க? அதோட இங்க யாரையும் நமக்கு தெரியாதுல்ல. நீ எதை பத்தியும் கவலைப்படாத வந்தனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன இவங்களை இன்னும் காணுமே? என்ன இது, இவ்வளவு விளக்கு எதுக்கு? ஆமா, இந்த எல்லா விளக்கையும் நம்ம வாசல்ல வச்சு அலங்காரம் பண்ண போறேன். என்னம்மா, இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபம் நினைச்சிட்டியா? கார்த்திகை தீபத்துக்கு தான் இவ்வளவு விளக்கு வைப்பாங்க. அக்காக்கு விளக்குனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நம்ம வீட்டு ஃபுல்லா கார்த்திகை தீபம் மாதிரி அலங்காரம் பண்ண போறேன். வீட்ல எல்லா மூலையிலயும் வாசல்லையும் எல்லா இடத்துலயும் வைக்க போறேன். எங்க அக்காக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குல்ல, இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையாமா? சின்னவ பெரியவளாயிட்டான்னு காட்டுறா பாரு. அட, இவங்களும் வந்துட்டாங்க. அனி, எங்களுக்கு நல்ல விஷயம் முன்னாடியே வந்துடுச்சு, அதுக்கு தான் பாருங்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. தேங்க்யூ அக்கா. எங்க அம்மா இதையெல்லாம் உங்களுக்காக கொடுத்து விட்டாங்க. அதுக்குள்ளையா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா? இருக்காங்க. என்னாச்சு? எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அது பெரியம்மா, எங்க அண்ணன் வெளியில ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்படின்னா சூர்யா இனிமே உங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்க மாட்டானா? அப்பா, அவர் வேற ஏதோ வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஆசைப்படுறாரு.
அப்புறம் இன்னில இருந்து அவங்க தனியா இருக்க போறாங்க. என்ன தனியா இருக்க போறாங்களா? அது வீட்ல எல்லாரும் சோகமா தான் இருக்காங்க. ஆனா அவரோட இந்த முடிவை வீட்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கப்பா. எல்லாரும் அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி தான்ப்பா அனுப்பி வச்சாங்க. இந்த காலத்து பசங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்றாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்பெல்லாம் குடும்பத்தை பத்தி யாருமே கவலையே படுறதில்ல. இதோட விளைவுகள் என்ன ஆகும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கார்த்திக். நான் அந்த நேரத்துல வந்து அவ சமாதானப்படுத்தி அண்ணா கூட போன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா நடக்கிறதெல்லாம் சரியான அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா கார்த்திக். அப்பல இருந்து என் மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. அண்ணன் வேலைக்கு போக ஆசைப்படுறாரு, தனக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க ஆசைப்படுறாரு. இதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அம்மா அப்பாவை ஏன் விட்டு போகணும்? அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது அவரோட கடமை இல்ல? அப்புறம் ஏன்? இங்க பாரு அர்ச்சனா, வீட்ல இருக்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. சூர்யாவை அவர் இஷ்டப்படி வாழறதுக்கு விட்டுருங்களேன். இந்த காலத்துல நிறைய கப்பிள்ஸ் தனியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பெருசா தப்புன்னு எதுவும் இல்லையே. முன்னாடி எனக்கும் இந்த மாதிரி தான் தோணுச்சு. நான் சொல்றதை கேளு. அப்பா தானே சூர்யா போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அவர் நல்லா யோசிச்சு தான் செஞ்சிருப்பாரு. இல்ல கார்த்திக், எங்க அப்பா நிச்சயமா இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ஆனா ஏன் இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு? அர்ச்சனா, வீடு மாறுறதுனால எல்லாம் மனசு மாறிடாது அர்ச்சனா. மனசு மாறி போயிருக்கும். அதனாலதான் வீடு மாறத பத்தி முடிவு பண்ணிருக்காங்க. கதை